ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஃப்தார் நோன்பு திருவிழா, அதாவது பாத்தீங்கன்னா தாவேகா சார்பாக விஜய் அவர்கள் கலந்து கொண்ட இஃப்தார் நோன்பு விழா நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பத்தி டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுப்பார், இதெல்லாம் ஒன்ன தேடி ஓடி வருவார் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க வீடியோ பாருங்க. விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டார், குரல் கொடுக்க மாட்டார், ஒண்ணுமே பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவசரமா ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தலைமையில, அதாவது அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே மகாபலிபுரத்திலேயே, ஏன்னா மகாபலிபுரம் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம், பக்கத்திலே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அங்கேயே நோன்பு திறப்பு விழா அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நீங்க யோசிப்பீங்க, என்னடா போன வாட்டி ராயப்பேட்டால வச்சாரு, இன்னைக்கு ஏன் இங்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆமாங்க, அவருக்கு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கான், டிராபிக்கா. அதனால பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்திலே பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதுன்னு சொல்லிக்கலாம். அப்படிதான் நடந்துச்சு. இதெல்லாம் சொல்றது அப்படிதான் நடந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கரெக்டா அதாவது என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு பண்ண ஒரே நல்ல காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிகழ்ச்சி தொடங்குது பாத்தீங்கன்னா 6 மணி தொடங்குச்சு. பட் ஆனா இவரு பாத்தீங்கன்னா 5:25 மணிக்கே பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நோன்பு வச்சவங்க எல்லாம் வந்திருப்பாங்கன்னு பாப்பீங்க. ஆனா வந்தவனுங்கள்ல பாதி பேர் முஸ்லீமே இல்ல, எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள். அதாவது சார் எனக்கு டோக்கன் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்க கட்சிக்காரங்கிட்ட வாங்கின்னு இவங்க குல்லா மாட்டிக்கின்னு இவங்க உள்ள போயிட்டானுங்க. நிறைய பேர் தள்ளு முள்ளு ஏற்பட்டு இருக்கு. வழக்கம் போலதான், இவங்கதான் தெரியும்ல, நோம்பாவது கீம்பாவது. அதாவது வந்தவனுங்க முஸ்லீமா இருந்தாலும் வச்சுக்க, நீங்க சொல்லலாம் அவங்க ஒழுக்கமா பிஹேவ் பண்ணி நடந்து போவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லீம்களை இவங்க உள்ளே விடல. உள்ள போனவங்க பாதி பேர் பாத்தீங்கன்னா முஸ்லீமா இல்லாதவர்கள் உள்ள போயிட்டு விஜயை பாக்குறோன்ற ஆர்வத்துல போயிருக்கிறாங்க. அதாவது எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் கவலை இல்லைங்க, அவர் என்ன நிகழ்ச்சி போறாலாம் இல்ல, நான் விஜயை பார்க்கணும், நான் விஜயை பார்த்தா போதும், எனக்கு எல்லாமே நடந்துரும் எல்லாமே. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றான் இந்த மாதிரி நான் விஜயை பார்த்தா நான் செத்துருவேன், விஜயை பார்த்தா போதும் நான் செத்துருவேன். அந்த மாதிரியான கூட்டங்கள் தான் தவ்வி எகிரி குச்சி போச்சு. ஆனா வரவேற்புல பாத்தீங்கன்னா அவர் சிரிச்சுக்கினே ஒருத்தர் எல்லாரையும் வர வச்சாரு குல்லா போட்டுன்னு. அவர் யாருன்றது தெரியும், நம்ம புஷியான சிரிச்சுக்கினே வாங்க. அதுல பாக்குறேன் ஒருத்தர் குஷ்டு வந்துட்டுக்கிறான் போல, குஷ்டு டக்குன்னு போல சரியான கப்ப வச்சுக்குது விட்டாரு. இதெல்லாம் எப்படி என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாம ஒருத்தன் குல்லா போட்டு ஃபுல் போதையில வந்துட்டான். புஷியானந்த மூஞ்சி பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பா போச்சு. சரி, மனுஷன் பகீர் ஆகி போச்சு. அவன் என்ன சார் கஷ்டம் தான் சொல்லிட்டு தெரியல. அப்புறம் புஷியானந்த சைலண்டா அவர் அமுச்சு விட்டு என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேரை உள்ள விட்டாங்க, பாதி பேரை வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. இதான் நடந்துச்சு. அது போக பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போயிட்டு, இதுதான் முக்கியமான கட்டம், விஜய் அவர்கள் உள்ள போயிட்டு என்ட்ரான பிறப்பு உக்காந்த உடனே பக்கத்துல இருக்கிற ஓதுனாரு பாருங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பாருங்களேன். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நோம்பாளிகளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயா ரபிராமன். இந்த நோன்பு வைத்துக்கொண்டு அறிந்தோ தெரிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயா. அதாவது கரெக்டா உட்காரும் போது என்ன சொல்றாப்புல, செஞ்ச தப்பு, தெரியாம பண்ண தப்பு எல்லாமே இந்த நோன்பு மூலியமா எல்லாமே போறோம், எல்லாம் மன்னி தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கரெக்டா விஜய் உட்கார்றாரு. பாத்தீங்களா, இதுதான் உண்மை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நோன்புன்றது பாத்தீங்கன்னா நோன்பு வைக்கிறவங்க தூய்மையா இருப்பாங்க இல்லையா. இப்போ இஸ்லாமிய சார்ந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எச்ச கூட முழுங்க மாட்டாங்க, அவங்க கட்டுக்கோப்பா இருப்பாங்க. நீங்க எதுல வேணா நீங்க சொல்லலாம். ஆனா இந்த விஷயத்துல இஸ்லாமியர்கள் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, ஒரு எச்ச கூட முழுங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பயபக்தியா இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல ஒரு சாத்தான் போயிட்டு உக்காந்துருக்கு, அவ்வளவு தீய பழக்கங்கள் வச்சுக்கிட்டு இது போயிட்டு உக்காந்துட்டு நல்லவேளை அவர் சொல்லிட்டாப்புல, இந்த பாவங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவங்க இதுல சொல்றாங்க, அது நம்ம சரியா தெரியல வச்சுங்க. சொல்ல உடனே பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, நைசா போயிட்டு உட்காந்து அந்த ஸ்டார்ட் பண்ண நோன்பு கஞ்சி எடுத்து குடிச்சிட்டாரு. குடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இவர் பண்ண ரியாக்ஷன் எல்லாம் யோசிக்கிறாரு. ஏன்னா பக்கத்துல இவர் சொல்லி விட்டாப்புல, அடட நம்மள உண்மையை சொல்லிட்டாப்புலையே, நம்ம என்ன பண்ணலாம் ஏதா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரே முழிப்பு, என்ன பண்றதுன்னு தெரியாம. நீங்க பாருங்க அந்த மொழி பாருங்க, திருட்டு மொழியா இருக்கும். ஏன்னா இது தூய சக்தி இல்ல, பக்கா தீய சக்தி. ஏன்னா பண்ண பாவங்கள் அந்த மாதிரிங்க. நீங்க
அதாவது இஸ்லாமியத்துல என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தன் பொண்டாட்டிய சரியா வச்சுக்கல, பொண்டாட்டிய வீட்டுல சேர்க்காம பசங்களை வீட்டை துரத்தி விட்டு வேறொரு பொண்ணைய வந்து நினைச்சுக்கிறவன் வந்து ஹராம்னு சொல்லுவாங்க. ஹராம், இவன் வந்து கெட்டவன், இவன் வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நோன்பு கஞ்சி குடிச்சது மூலியமா வச்சு இந்த பாவி திருந்தணுங்க. நான் சொல்றேன், இந்த பாவி வந்து திருந்தணும். வாயை திறந்தாலே பொய், பித்தலாட்டம், கலகம் ஊட்டுறது, அவங்க ரசிகர்களை தூண்டி விடுறது, தமிழ்நாட்டுல கலவரத்தை உண்டு பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்கா போல. சரி மிஸ்டர் விஜய் சார், நீங்க எல்லாமே கரெக்ட், இப்ப நடந்தது எல்லாமே கரெக்ட். நீங்க என்ன தைரியத்துல போயிட்டு அங்க போயிட்டு உக்காந்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரம்ஜான் வரப்போகுதுங்க. வருகிற 23ஆம் தேதி ரம்ஜானு. இவரு இன்னைக்கு எத்தனாம் தேதி ஆகுது? இன்னும் 3 நாள் ரம்ஜான் வருது. எல்லா கட்சி நடத்தி முடிச்சிட்டாங்க. உடனே வந்து என்ன நடக்குது பாருங்க, நீங்க நல்லா யோசிக்கணும். இத்தனை நாளா வந்து அதாவது வந்து இஸ்லாமால வந்து பற்றுள்ளவர், இஸ்லாமியர்களுக்காக வந்து பாடுபடுறவர் அப்படின்னு சொல்றாருல, அப்படி இருந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சியை நீங்க முன்னாடி நடத்தி இருக்கணும். அது எப்படி சிபிஐ விசாரணை எல்லாம் முடியுது, உனக்கு கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு ஒரு கைட்டு விடுறாங்க, கரெக்டா வந்து இஸ்லாமியர்களும் தேவைப்படுறாங்க, அப்படிதானே? அப்ப அதில் திட்டமிட்டு தானே நிகழ்ச்சி நடத்துறீங்க. அதாவது இவங்க வந்து இஸ்லாமிய கொண்டாடலாம் இல்ல, அரசியல் லாபத்திற்காக பண்றாரு. எப்படின்னா இன்னைக்கு பேசுற பேச்சு அப்படிங்க, இன்னைக்கு மைக் எடுத்து என்ன பேசுறாரு, என்னை பற்றி எல்லாம் அவதூறு எல்லாம் பரப்புனாங்க, அந்த கூட்டணி இந்த டீமு அந்த டீமு இந்த டீம்னு சொன்னாங்க, அதெல்லாம் வந்து போய் அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன் இதை நீங்க முன்னாடியே சொல்றது தானே? அது எப்படி கரெக்டா வந்து கூட்டணியில அவங்க கிடையாதுன்னு சொன்ன உடனே நைஸா வந்து நீங்க வந்து இப்ப வந்து கைட்டு விட்ட உடனே இப்படி சொல்றீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது என்ன சொல்ல வரீங்க? நாங்க வந்து பிஜேபி ஆள் செட் பண்ணி அனுப்பல, நாங்க வந்து தமிழ்நாட்டுக்காக வந்திருக்கோம், தமிழ்நாட்டை காப்பாத்த வந்திருக்கோம், இஸ்லாமியர் கிறிஸ்துவர்களுக்காக வந்திருக்கோம், சமூக நீதிக்காக நாங்க வந்து பாடுபடுவோம் அப்படின்னு சொல்றது தானே நீங்க? மத நல்லிணக்கத்தை வந்து பின்பற்றுவது தானே நீங்க? ஏன் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்படியே நைஸா மைக் எடுத்துட்டு என்னடா மைக் எடுத்துட்டு அது சொல்றது, இந்த மாதிரி அவங்க டீம் இல்ல இந்த டீம் இல்ல, நாங்க எந்த டீமுமே கிடையாது, நாங்க வந்து ஒரே டீம், நாங்க வந்து மக்கள் டீம். எப்படிப்பா நீ கெஞ்சுதான் தெரியாது நினைச்சுட்டு இருக்கீங்களா? கேவலமா கெஞ்சுதான் தெரியாது நினைச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாம் தெரியும். அதாவது அங்க உள்ளவர்கள் வந்து இங்க வந்து இஸ்லாமியர் சார்ந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை சும்மா பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனா வந்து உங்களுக்கு ஓட்டு போல எவனும் வரமாட்டான். இஸ்லாமிய ஓட்டு தான் உங்களுக்கு வரவே வராது மிஸ்டர் விஜய். நான் கேட்கிறேன், இது வரைக்கும் இஸ்லாமியருக்காக எத்தனை போராட்ட கலந்துக்கினீங்க, எத்தனை அவங்கள சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுனீங்க? ஒண்ணே ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ வந்தீங்க மிஸ்டர் விஜய்? போன வருஷம் நோன்பு திறந்தீங்க ராயப்பேட்டால, அதோட இங்க நோன்பு திறக்கிறீங்க. நடுவுல எங்க ஆளை காணோம்? எங்க போனீங்க? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி எங்க ஆளை காணோம்? அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த சிக்கிந்தர் தர்கா, அதுக்கு வாயை திறந்தீங்களா? திருப்பரங்குன்றம் எவ்வளவு பெரிய இஷ்யூ, ஏன் திறக்கல வாயை திறக்கல? அப்போ உங்களுக்கு முஸ்லாமியர்லாம் உங்களுக்கு தேவையில்லையா? இதெல்லாம் இஸ்லாமியர் சொந்தங்களே தயவு செய்து வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1 டுபாகூர், உண்மையா சொல்றேன், நம்பர் 1 டுபாகூர். நான் என்ன சொல்றேன்னா, இஸ்லாமியர் வந்து ரொம்ப மதிக்கக்கூடியவன் நான். இந்த மாதிரி சாத்தானுங்கெல்லாம் உள்ள வந்து நைஸா வந்து உள்ள வந்து அந்த ஓட்டுக்காக அரசியல் லாபத்திற்காக அத்தனை பேர் வர வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடிப்பு. நான் கேக்குறேன், அவ்வளவு போராட்டம் போர்க்கால வெடிச்சிச்சு, அத்தனை தலைவர்களும் வந்து குரல் கொடுத்தாங்களே, நீங்க குரல் கொடுக்காதது ஏன்? பதில் சொல்லுங்க. இப்ப வரைக்கும் சொல்ல மாட்டீங்களா மிஸ்டர் விஜய்? சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்ப உங்களை யாரு இயக்குது? நீங்க சொல்ல வேணாம். நீங்க ஏ டீம் பி டீம்னா இல்ல, யூ ஆர் பிஜேபி பா, யூ ஆர் மினி பிஜேபி. அந்த மினி நீ வந்து ஒரு மினி பிஜேபி உன்னை அமைச்சிருக்கிறாங்க. மனசாட்சி இல்ல, அபாண்டமா அப்படியே நல்ல மாதிரி அப்படியே மைக் எடுத்து அப்படியே கெத்தா அப்படி பேசுற மாதிரி நாங்களாம் மக்கள் கூட்டணி அப்படியா? பார்க்க போறோம் மிஸ்டர் ராஜா, மிஸ்டர் விஜய், நாங்க பார்க்க போறோம். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். விரைவில் வந்து என்ன ஆக போறீங்கன்றது பார்க்க போறோம். ஆனா ஒண்ணு மட்டும் கனவு காணாதீங்க, இஸ்லாமிய சமூகத்தினர் வந்து எவனும் ஓட்டு போட மாட்டான், இது உண்மை. அதாவது இஸ்லாத்தை வந்து பின்பற்றுவர்கள், அந்த குரானை படிக்கிறவங்க, நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, எவனுமே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். உண்மையா வந்து இஸ்லாமிய குரானை படிக்கிறவன் உங்களுக்கு ஓட்டுன்றது வாய்ப்புன்றது கிடையாது மிஸ்டர் விஜய். அதை நீங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனால வந்து தேவையில்லாத வந்து அவதூறு பரப்புறது, அது பரப்புறதுலாம் வந்து, அதாவது யார் பரப்புறது? நீங்க தான் பரப்புறது, மத்தவங்க மேல பரப்பல. நீங்க பண்றதுதான் எல்லாரும் சொல்றாங்க. எப்பவும் எல்லாரும் சொல்றாங்க, திருந்துங்க, பொய் பேசாதீங்க, தீய பழக்கங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
நல்ல வேலை இது வந்து ஒரு 6 மணிக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. ஒரு நைட்டு கிட்ட 7-8:30 மணி ஆச்சுன்னா அவர் எப்படி வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அங்க என்ன நடந்திருக்குமோ எது நடந்திருக்குமோ, அவர் என்ன நிலைமையில வந்திருப்பாரு அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நடந்திருக்கே. அதாவது விஜய்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரை பத்தி எதனா சொன்னா அது அவதூறு. ஆனா மத்தவங்களை பத்தி எதனா பேசினா அது கரெக்ட். இவரை பத்தி என்ன சொன்னாலும் அவதூறு. இவர் என்ன பண்ணாலும் அது கரெக்ட், மக்களுக்காக பண்றது. ஆனா மத்தவங்க எதனா பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவதூறு, அவங்க கெட்டவங்க தான், அவங்க அப்படிதான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் விஜயோட வேலையே. அதனால நீங்க என்னதான் வந்து நடிச்சாலும், என்னதான் குல்லா போட்டு பண்ணாலும், இப்ப சொன்னாரு பாருங்க பக்கத்துல பண்ண பாவங்கள் தெரியாம செய்த பாவங்கள் எல்லாத்தையும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னித்தருவாக சொன்னாங்க பாத்தீங்களா. அதனால வந்து நீங்க இப்போ சொல்ற பண்ண பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு தயவு செய்து இந்த அரசியல் எல்லாம் வேணாம். உங்களை ஏமாத்தாதீங்க, மக்களை ஏமாத்தாதீங்க தயவு செய்து சொல்றேன். மத்தவங்க அதாவது நீங்க எங்க இருந்து மைக்கை பிடிச்சி பேசுனீங்க, மண்டபமா இருக்கலாம், ஆனா வந்து இஸ்லாமியர் சொந்தங்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. எல்லாம் வந்து நான் எப்படி சொல்றேன்னா, சில தூய்மையானவர்கள் வந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி பொய்லாம் பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து நீங்க இப்போ நீங்க அல்லாஹ் அவரே சும்மா விட மாட்டாரு. ஆனா இந்த நியூஸ் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுங்க பண்ற, அதாவது எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்க. நியூஸ் சேனல் சில சேனல் பண்றதெல்லாம் ஏத்துக்க முடியலங்க. அதாவது என்ன போடுறாங்க, இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ஓடி வந்த விஜயா, அதுவும் போய் நந்துதான் வராரு, அது ஓடி வந்த விஜய்ன்னு போடுறான். இதெல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க? எப்படி இந்த ஒரு, அதாவது மீடியா பீப்புள்ஸ் வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்களே உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் இஸ்லாமியருக்காக என்னங்க குரல் கொடுத்தாங்க? ஏங்க கொடுக்க சொல்லுங்க பாக்கலாம். ஏங்க அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஏங்க கேட்கல? ஏங்க நீங்க வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனையாச்சே, சிக்கந்தர் தர்காவே பிரச்சனையாச்சே, ஏங்க குரல் கொடுக்கணும் யாருன்னா கேட்டீங்களா? நீங்க கேட்டுக்கணும். அதாவது ஸ்பாட்லயே அவரை கேட்டாதான் அவர் திருந்துவாருங்க. இல்லைன்னா வாயை திறந்தால போய், அதாவது நீங்க வந்து இது அரசியல் மேடையில வந்து போய் மைக் எடுத்து அரசியல் பேசுங்க, அதுல போய் பேசுங்க, அது வேற விஷயம். அது இங்க என்ன நிகழ்ச்சி நடக்குது? அபாண்டமான போய் சொல்றீங்களா மிஸ்டர் விஜய்? அபாண்டமா என்ன சுத்தி வந்து அவதூறு பரப்புறாங்க, அந்த கூட்டணி இந்த கூட்டணி. ஏன் இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதனால என்ன கிடைக்க போகுது? நான் சத்தியமா சொல்றேங்க, இவர் கூட்டணி கெஞ்சினாரு. இவருக்கு எல்லாருக்குமே தெரியும் திமுக பலமா இருக்கு, அதனால போயிட்டு இவங்க அதிமுக கூட்டணி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு பண்ணாங்க. 2.5 வருஷம் இதை துணை முதலமைச்சரா கொடுங்க. நாங்க எடப்பாடி வந்து கேன்சல் பண்றது நடந்துச்சு. இது இப்போ எத்தனை கேள்விகள் எழுப்பிச்சு. அப்பெல்லாம் வாயை திறக்காது இவர் வந்து இப்ப ஏன் வாயை திறக்கணும்? வாயை திறக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லிருக்காங்க. பிஜேபி ஓகேப்பா நீ தனியா போய் நில்லுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க எடப்பாடி ஒத்துக்கலன்னு சரி ஓகே அவங்க பாத்துருப்பாங்க. சரி எடப்பாடியா விஜயானும் எடப்பாடி போயிட்டாங்க. விஜய் வந்து நீ தனியா நின்று திமுக ஓட்ட பிரின்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்துட்டாரு. இதுதான் நடந்துச்சு. இப்போ வந்து எப்படிலாம் ஒரு தசத்துக்கு இருப்பாரு. அப்ப வாயை திறக்கல, இப்பயே வாயை திறக்கிற எப்படி மிஸ்டர் விஜய்? அந்த குஃபியை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கீங்க. மனசாட்சி இல்ல. நீங்க இஸ்லாத்துக்காக என்ன பண்ணீங்க? நீங்க ஏன் இதெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டேன், மீடியா ஏன் கேட்க மாட்டீங்க? ஓடி வந்தாருன்ற எங்கேயோ போய் நடந்துதான் வராரு. இதுல மனசாட்சியில போய் பித்தலாட்டம், வாயை தரதால போய், அதாவது இப்பவே இவ்வளவு ஏமாத்து பண்றீங்களே. ஒருவேளை தப்பி தவறி சாரிப்பா என்ன வந்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரைபர் வந்து திட்டுவானுங்க. ஒருவேளை கனவுல வச்சுங்களேன், கனவுல கூட நீங்க வந்து வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக எப்படி வேணா இறங்கக்கூடியவர் தான் விஜய். எதுக்குமே வெளியே வர மாட்டார். யாரோ வந்து கண்டிப்பா சொல்றேங்க, இது வந்து யாரோ வந்து இவர் வந்து டார்ச்சர் பண்ணி நீங்க போய் தான் ஆகணும், வந்தாகணும், இல்ல இஸ்லாமிய ஓட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுனால ஒரே காரணத்துக்காக வந்தாரே தவிர, இவரா வந்து சத்தியமா வந்து ஒண்ணு பண்ணவே இல்லை. இது முன்கூட்டியே பிளான் பண்ண நிகழ்ச்சி கூட இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப திடீர்னு ஒரு 2 நாள்ல தான் பிளான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பட்ட நீங்க வந்து இஸ்லாமியத்துக்காக வந்து எல்லாம் நிக்கிறீங்க மாதிரி நீங்க பொய் சொல்றீங்களே. பார்க்க தானே போறோம். இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? ஜஸ்ட் 2 மந்த் கூட இல்ல, 1 மந்த் தானே இருக்கு. உங்களுக்கு வெக்க போறாங்க பாரு ஆப்பு. இஸ்லாமியர் சொந்தங்களை வந்து ஏமாத்தன அவங்களுக்கு தெரியும் யார் உண்மையா நமக்காக பாடுபடுறாங்க, யாரு நமக்காக வந்து நின்று பேசுறாங்க அப்படின்றது. அதாவது கோட்டையே எதிர்த்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விலக்கு ஏத்த விடாம தடுத்தாங்க இந்த ஆட்சி. இஸ்லாமியருக்காக அது இஸ்லாமியரா இறங்கி பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? வீட்டுக்குள்ள பூந்துங்கன்னு அவ்வளவு கேள்வி எழுப்பினாங்க, ஒரு கட்சிக்காரனை எழுப்பினாங்க. எவனா ஒருத்தன் பதில் சொன்னானா? சொல்ல மாட்டான். ஏன்னா நீங்க அந்த சமயத்துல நீங்க வாயை திறந்துருந்தீங்கன்னா உங்களை பிஜேபி என்ன பண்ணிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரியும். அதனால இந்த நடிப்புலாம் வேணாங்க. நடிப்புலாம் வேலைக்கு ஆகாது. உங்க நடிப்புலாம் சினிமாவில் நடிச்சிருக்கணும். அங்க நடிச்சிருந்தாலும் அவார்டு கொடுத்துருப்பாங்க. இங்க எல்லாம் வேண்டாம். அதுவும் என்ன நிகழ்வு, அங்க போயிட்டு போய் சொல்லலாமா?